தான் ஸ்ரீ சோமா அரங்கத்தில் நடைபெற்ற நீங்காத நினைவுகள் கலை நிகழ்ச்சியில் பாடலை பாடி ரசிகர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்த நாடறிந்த கலைஞர் பாரதி கண்ணா என்ற முருகையா முனுசாமி காலமானார். சனிக்கிழமையன்று இரவு 11 மணி அளவில் பக்கத்திலே கன்னி பெண்ணிற்கு என்ற பாடலை மற்றொரு பாடகியுடன் இணைந்து பாடிக்கொண்டிருந்த போது திடீரென அவர் மயங்கி கீழே விழுந்தார். இந்த திடீர் சம்பவத்தினால் அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக சிகிச்சைக்காக புத்தாலிங்கொய்யா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் மாரடைப்பின் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி 2:34 அளவில் இறந்தார். 59 வயதான பாரதி கண்ணா கடந்த 40 ஆண்டு காலமாக மேடை நிகழ்ச்சிகளில் பாடலை பாடி வந்துள்ளார். பாடல்களை பாடுவதோடு நடனமாடுவது, நகைச்சுவை செய்வது, அறிவிப்பாளர் போன்ற பன்முக திறமைகளையும் கொண்ட கலைஞராக அவர் விளங்கி வந்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன்னதாக 3 பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்த அவருக்கு திடீரென இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது மலேசிய கலை உலகிற்கு பெரும் இழப்பு என அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல கலைஞர்கள் தெரிவித்தனர். செராஸ் தாமன் கோனட் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். நேற்று திங்கட்கிழமையன்று இறுதி சடங்கிற்கு பின்னர் அவரது உடல் செராஸ் ஜலான்கோரி மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.